வாழ்க்கையில் வெற்றி பெறறதுக்கு ஒரு முத்தான 3 விஷயங்கள் சொல்லுங்க. இதை செஞ்சா கண்டிப்பா வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படின்னா என்னென்ன? மனுஷன் எது செய்யணுமோ அதை தான் கேட்குறீங்க. அதுவும் சிறப்பான விஷயம் கேட்குறீங்க. அதுவும் 3 விஷயம் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு. ஆக்சுவலி வாழ்க்கையை 3ஆக பிரிக்க முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. 3 விஷயத்தில் வெற்றி பெறது ஆகாத ஒரு விஷயம். குறைஞ்சது ஒரு 5 விஷயமாவது நீங்கள் கடைப்பிடிக்கணும். என்ன உனக்கு அவன் தான் அவனை மாதிரியே நீங்கள் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அவன் இடத்த நீங்கள் தொட முடியாது. அட்லீஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் வாழவாது செய்யலாம். ஸோ இந்த 8 விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சா, நான் சொன்ன இந்த 6-7 விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கனாலே 100% 7 விஷயத்தை கடைப்பிடிச்சி பாருங்கள். வாழ்க்கைக்கான வெற்றி கோடு இந்த 7-8 விஷயத்தை பண்ணணும். இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் ஒரு சராசரி வாழ்க்கையில் இந்த 7 விஷயமும் போதும். வாழ்க்கையில் அவங்கள உயர்த்திடும். ஸோ நான் சொன்னது மக்களுக்காக சொல்லியிருக்கேன். மர்ஜன் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், நிறைய நல்ல பதிவுகள் நீங்க தொடர்ந்து தினம் தினம் கொடுத்துட்டு வரீங்க மக்களுக்கு. அந்த வகையில பொதுவாக நம்மளுடைய மர்ஜன் மணியர்களுக்காக ஸ்பெஷலான ஒரு டாபிக் இன்னைக்கு. வாழ்க்கையில் வெற்றி பெறறதுக்கு ஒரு முத்தான 3 விஷயங்கள் சொல்லுங்க. இதை செஞ்சா கண்டிப்பா வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படின்னா என்னென்ன விஷயம்? ஒரு மனுஷன் எது செய்யணுமோ அதை தான் கேட்குறீங்க. அதுவும் சிறப்பான விஷயம் கேட்குறீங்க. அதுவும் 3 விஷயம் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு. ஆக்சுவலி வாழ்க்கையை 3ஆக பிரிக்க முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. 3 விஷயத்தில் வெற்றி பெறது ஆகாத ஒரு விஷயம். குறைஞ்சது ஒரு 5 விஷயமாவது நீங்கள் கடைப்பிடிக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் 5 விஷயம் கடைப்பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகி அவங்க ஒரு 10 பேருக்கு வேலை கொடுத்தோ, இல்லை 10 பேருக்கு பதவியோ, இல்லை 10 பேருக்கு மேலே ப்ரொமோஷன் ஒரு லீடராக நிற்கிறதுக்கு கிங்குன்னு சொல்லுவாங்க. அந்த பொசிஷனில் உட்காரத்துக்கு 100% சக்ஸஸ் ஆகிடுவாங்க. அந்த 5 விஷயம் கடை பண்ணாலே சரி. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், ஆஃப்டர் மேரேஜோ பிஃபோர் மேரேஜோ, சாதிக்கணும்னு நினச்சவங்க இந்த விஷயத்த பண்ணால் சாதிச்சிடலாமா? அது தொழிலாலையும் சரி, பதவியாலையும் சரி, பணத்தாலையும் சரி. ரொம்ப ஒன்றும் இல்லை, ஒரு 5 விஷயம். முதல்ல பார்த்திங்கன்னா, தெய்வ வழிபாடு ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கணும். அது இல்லைன்னா இங்கே ஒரு புல்லு கூட அசையாது. தெய்வ வழிபாடு ஒன்று. 2வது ஒரு விஷயம், தகப்பன் அம்மாவையும் அப்பாவையும் மதிக்க தெரிஞ்சிருக்கணும். இது உண்மையான விஷயம். ஏன்னா அங்கே இல்லைனால 20 வளையல்னா 60 வளையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்கள மதிக்க தெரியணும். 2. 3வது, உன் மனைவி உன்னையே நம்பி இன்னொருத்தவங்க வயிற்றில் பிறந்து நீ யாருன்னு கூட தெரியாது, ஒரே ஒரு கயிறு கட்டினதால் எல்லாமே நீதான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வர மனைவியை உன் அப்பா அம்மா மேலேயாவது அவங்கள வச்சு நீங்கள் பார்க்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். 3 விஷயம். 4வது, உன்னோட தொழிலாளியோ, உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களோ, இல்லை நீங்கள் வேலை செய்கிறீங்களோ, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ உங்களுக்கு கீழே இருக்கவங்கள முதல்ல நீங்கள் மதிக்க தெரிஞ்சிருக்கணும். 4 விஷயம். புரியுதுங்களா? 5வது ஒரு விஷயம், பணத்தை மதிக்க தெரிஞ்சிருக்கணும். பணத்தை பணமாக பார்க்கணும். எங்கே கொடுக்கணும், எங்கே எடுக்கணும், எங்கே கொடுக்கக்கூடாது, அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட உங்களோட லட்சக்கணக்கில் இருந்தாலும் சரி, இஷ்டத்துக்கு கொடுத்தனா லாஸ்ட்டில் நீ உங்களுக்கு இருக்காத போயிடும். நீ ஒருத்தனை கடன் வாங்குற மாதிரி போயிடுவேன். அளந்து கொடுக்கணும், அளந்து எடுக்கணும், அதே மாதிரி அளந்து வைக்கணும். ஸோ கரெக்டாக வச்சுக்கணும். நிறைய இருக்குன்னு செலவும் பண்ணக்கூடாது, இருக்கிற மாதிரி காமிச்சிக்கவும் கூடாது. ஸோ 5 விஷயம். 6வது ஒரு விஷயம், நீங்கள் எந்த தொழில் பண்ணுறீங்களோ, ப்ராடக்ட் விற்கிறீங்களோ, சலூன் வச்சுருக்கீங்களோ, துணிக்கடை வச்சுருக்கீங்களோ, என்ன பண்ணுறீங்களோ, ப்ராடக்ட்டோ பொருளோ வேலையோ, அதில் 100 to 100% பியூராக உண்மையாக இருக்கணும். ஒரு பொருள் விற்றனா அதனால் 4 பேர் அழிஞ்சு போகிறதோ குடும்பம் அழிகிற பொருளாக நீ விற்கக்கூடாது. வாழ்க்கையில் முன்னேறணும்னா, இது சாப்பிட்டா வாழ்க்கை நல்லா இருப்பானா வில்லு, இதை சாப்பிட்டா உயிர் நல்லா பண்ணு, இதை விற்றா அதை பயன்படுத்தினா வாழ்க்கை மலருமா, அதை செஞ்சிங்கன்னா ஒருத்தர் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் விற்கிறீங்கன்னா அது உங்களை உயர்த்தும். இது சாப்பிட்டா உயிர் பிரியும், இது சாப்பிட்டா அவன் ஒன்றுமேலாம் போயிடுவான், அது சாப்பிட்டா அவன் ஒன்றுமேல ரோட்டுக்கு வந்துடும்னா அந்த பொருள் நீங்கள் வியாபாரம் பண்ணி வாழ்க்கையில் தலை தூக்கவே முடியாது. சொல்கிறது புரியுதா? புரியுது பாய். ஸோ 6. 7வது ஒரு விஷயம், உங்களுக்கு மேலே ஒரு ஓனர்னு ஒன்று இருப்பாங்க. எல்லா தொழிலையும் சரி. இப்போ நான் கிங்கு, எனக்கு மேலே குரு இருக்கார், என் குருக்கு மேலே குரு இருக்கார். அந்த மாதிரி எல்லா தொழிலும் ஒரு சீனியர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. எதுக்குன்னா குருன்னு சொல்லுவாங்க அவங்க. ஆமாம், தொழில் சொல்லி கொடுத்த குரு. ஸ்கூலாக இருந்தால் உனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு டீச்சரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. காலேஜாக இருந்தாலும் ஒரு இம்பார்ட்டண்ட்டு. தொழில் கற்றுக் கொடுத்த ஒரு குரு இம்பார்ட்டண்ட்டு. பாடம் என்ன சொல்கிறது, பாடம் சொல்லிக் கொடுத்த ஒரு குரு இம்பார்ட்டன்ட். அந்த குருவை நீங்கள் முதல்ல மதிக்க தெரிஞ்சிருக்கணும்.
எப்படி நீங்கள் அப்பா அம்மா மதிக்கிறீங்க, இறைவன் எப்படி மதிக்கிறீங்களோ அதுக்கு ஈடாக உங்கள் குருவை நீ மதிக்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தொழிலில் குரு இல்லாமல் தொழில் வராது. அது கை தொழிலோ, மிஷினோ, மேக்ஸிமோ ஏதோ ஒன்று ட்ரைனிங் எது வேணாலும் இருக்கட்டும், மிலிட்ரி வேணாலும் எதுவாக இருந்தாலுமே ஒரு ஆசிரியர் இருப்பாங்கல்ல. கண்டிப்பாக குரு இல்லாமல் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுன்றது கடினம். அப்போது அந்த குருவை வந்து மதிக்க தெரிஞ்சிருக்கணும். குருவை மதித்தவன் தான் இன்றைக்கி வாழ்க்கையில் பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க. ஆச்சுங்களா? 6. 7வது ஒரு விஷயம், யாருன்னா ஒரு பர்சனை நீ ரோல் மாடலாக எடுத்துக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஏன் அவங்கள ரோல் மாடலாக நான் எடுத்துக்கணும், என்ன தான் அவங்க ரோல் மாடல் எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க. இன்னொரு நண்பரை நீங்கள் ரோல் மாடலாக எடுத்து நீங்கள் வாழ்ந்து காமிச்சாதான் உங்களை ரோல் மாடலாக எடுக்கிறதுக்கு பின்னாடி உங்கள் சந்நிதி வரும். வார்த்தை. ஏன்னா ஏன் நம்ம எடுத்துக்கணும், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம், நம்ம எல்லாத்துலேயுமே உன்னோட ப்ளஸ் ஆர் மைனஸில் ஒரு ரோல் மாடல் உன்ன மாதிரியே ஒருத்தர் இருப்பான். அவனை பார்த்து அவனை லைக் பண்ணுவேன். நான் சொல்கிறது சினிமா ஆக்ட்ரஸை சொல்ல, ஆக்ட்ரஸை கிடையாது. முன்னேறினவங்கள சொல்கிறேன். எவ்வளவோ இருக்குது பேர், நான் பேர் சொல்ல விரும்பலை. எவ்வளவோ ஜாம்போன்லாம் இருக்காங்க, சயின்டிஸ்ட் இருக்காங்க, போலீஸில் சாதிச்சவங்க இருக்காங்க, மிலிட்ரியில் சாதிச்சவங்க இருக்காங்க, பிஸ்னஸில் சாதிச்சவங்க, ஒரு அம்பானி, அந்த மாதிரி எவ்வளவோ இருக்காங்க. அவன் எப்படி வளர்ந்தானா, நேர்மையாக எவன் வளர்ந்து நிற்கிறானோ அவனை நீ ரோல் மாடலாக எடுத்துக்கணும். எல்லாமே உனக்கு அவன் தான். அவனை மாதிரியே நீங்கள் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அவன் இடத்த நீங்கள் தொட முடியாது. அட்லீஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் வாழவாது செய்யலாம். ஸோ இந்த 8 விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சா, நான் சொன்ன இந்த 6-7 விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கனாலே 100% நீங்கள் கோல் அடிச்சிடலாம். ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து வளர்றதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா, மனைவி, சொசைட்டி, குடும்பம், எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு, பிஸ்னஸ்ஸு, நேர்மை, தொழில் எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கீங்க. அப்போ யாருக்குமே நீங்கள் கை கொட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எவங்கிட்டையும் கைக்கு நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஐயோ நம்ம ஏமாத்தினா அவன் பதில் சொல்லுவான், திருன்னா நம்ம பதில் சொல்லணும், மாட்டிப்போமோ, எவ்வளோ இருக்குது. பொய் சொன்னால் மாட்டிப்போம், திருநாளாக மாட்டிப்போம், தவறான பொருளை விற்றாலும் மாட்டிப்போம். தவறு நீ எவ்வளோ செய்கிறியோ என்றைக்குமே ஒரு நாள் நீ பயத்திலே நீ வாழ்ந்துட்டுருப்ப. எதுவுமே பண்ணாமல் நீ போல்டாக இருந்து பாரு, எந்த பிரச்சனையும் இருக்காது. எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ தவறாக இருக்கவங்க பாருங்களேன், பின்னாடி சோட்டரில் கை வச்சா டடுக்குன்னு திரும்புவான். ஏன்னு கேட்டால் எவன் அடிக்க வரான்னு தெரியாது. ஆனால் நீங்கள் நேர்மையாக வாழ்ந்து பாருங்களேன், கை வச்சா திரும்பி அசால்ட்டாக பார்ப்பீங்க. ஏன்னா உங்கள் மனசில் பயம் இருக்காது. நீ பயத்தோடு வாழணுமா, நிம்மதியாக வாழணுமா? நிம்மதியாக வாழணும். அப்போ நீ கரெக்டாக வாழு. இந்த 7 விஷயத்தை கடைப்பிடிச்சி பாருங்கள். வாழ்க்கைக்கான வெற்றி கோடு இந்த 7-8 விஷயத்தை பண்ணணும். இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் ஒரு சராசரி வாழ்க்கையில் இந்த 7 விஷயமும் போதும், வாழ்க்கையில் அவங்கள உயர்த்திடும். ஸோ நான் சொன்னது மக்களுக்காக சொல்லியிருக்கேன்.